ஏற்கனவே அவர் விஜயகாந்த் மற்றும் ரஜினி உள்ளிட்ட நடிகர்களோடு அவர்கள் அரசியலுக்கு வருவதில் பல்வேறு விமர்சனபூர்வமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவித்து வர்றாரு. ஆனால் திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸுக்கு வந்தால் அவருக்கு உரிய அந்த இடங்கள் ஏனென்றால் அவர்கள் 1989 அந்த கட்சியை தொடங்கியதிலிருந்து இன்று வரை அவர்கள் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல் தான் போட்டியிட்டு இருக்கிறார்கள். சில சமயம் 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 2006 ஒரு 18 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2001 27 தொகுதி போட்டிட்டு 20. அந்த 2001 2006 தான் அவங்க பாமகவோட பீக். அதுக்கப்புறம் 2013 30 தொகுதியில் போட்டிட்டு 3 இடங்களில் மட்டுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அதன் பின்னர் தொடர்ந்து அந்த 3, 4, 5 அதற்குள் தான் அந்த பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாமகவின் வாக்கு வங்கி ஒன்றாக இருக்கும்போதே சரிவு பாதையை நோக்கி சென்று விட்டதா என்ற கேள்வி எழுந்தது 2001 2006க்கு பிறகு. ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் 2001 2006 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போது 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திமுக இருந்தது. அப்போது நீங்களும் இருந்திருப்பீர்கள் அந்த சட்டமன்றத்தில். அந்த சூழ்நிலையில் இப்போது பாமகவின் வாக்கு வங்கி இருவரும் இணைந்தாலுமே சரிந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய நிலையில், இருவராக பிரிந்து நிற்கக்கூடிய நிலையில் அது அந்த வாக்குகள் சிதறுமா அல்லது பாமகவிலே அது நீடிக்குமா? அந்த வாக்குகள் பாமகவிலிருந்து ஓரளவு தாவேகாவிற்கோ அல்லது நாம் தமிழருக்கோ அல்லது திமுகவிற்கோ அதிமுகவுக்கோ அந்த வாக்குகள் சிதறும்னு நினைக்கிறீங்களா சார்? பாமக வாக்குகள் இப்படி ரெண்டு அணியா நிற்கும் போது அது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அது ரெண்டனியா இருக்கிற பொழுதையா அது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அது சிதறுவதற்காக ஆன வாய்ப்பு இருக்கு. அது சேதமடைகிற வாய்ப்பு இருக்கிறது. அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுல என்ன இப்ப நீ ஒரு இதுவரைக்கும் உடைக்கப்படாத கட்சி கருத்து முரணில் இயக்கம் பிளவுபட்டு எவ்வளவோ இயக்கங்கள் பிளவுபட்டு இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக கூட கர்நாடகாவெல்லாம் எடியூரப்பா, நீங்க குஜராத்ல கல்யாண் சிங், உத்தரப்பிரதேசல கல்யாண் சிங், குஜராத்தில் சங்கர் சிங் வகையெல்லாம் பெரிய பெரிய அளவுல எல்லாம் மாநில அளவுல பெரிய தேசிய கட்சிகளை கூட வலிமை இழந்திருக்கிறது. ஆளுமைகள் வெளியே தனி கட்சிகள் துவக்கி இருக்கிறார். ஆனால் இந்தியாவிலேயே இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1989 வன்னியர் சங்கம் உருவாகி பிளவை சந்திக்கவில்லை. 89 அது பாட்டாளி மக்கள் கட்சியை சந்தித்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்தை நெருங்கி வருகிற சூழ்நிலையில் பிளவுபடாத ஒரு கட்சி இப்பொழுது பிளவுபட்டு இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கும் ஒரு சமூக இயக்கங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சரிவுதான். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இரண்டாக பிரிந்திருக்கிற பொழுது அதில் சில நடுநிலையாளர்கள் 2 ஆண்டு காலம் பாரம்பரிய பாமகவின் வாக்குகள், குறிப்பா நம்ம வன்னூர் சமூகத்தினுடைய வாக்குகள் ஓரளவு அது விஜயை நோக்கி ஒரு கால் விழுக்காடு அரை விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அது திமுக அதிமுகவும் கூட அந்த பற்றுறுதியோடு இல்லாம தனித்து தன்னுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் கூட அந்த மனமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்றுபடாமல் இருக்கிறது. ஆனாலும் கூட பெரியவர் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பெரியவர் ஐயா ராமதாஸ் போட்டிட்டால் இந்த கூடுதல் எண்ணிக்கையை பெறுவாரா அப்படின்னு கேட்டேன். இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு மூத்த நெறியாளர் கண்ணனையாவுக்கு தெரியும், 23 இடங்கள்ல 2021 எடப்பாடி ஐயா பாமகவுக்கு கொடுத்தாரு, ஒன்று அதிமுக பாமகவுக்கு. ஆனா 18 இடங்கள்ல அது தோற்று போய் வெறும் 5 இடங்கள்ல இப்ப 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இதுக்கு முந்தைய நிலையில நீங்க கூடுதலான இடங்களை பெற்று வெறும் 3 இடங்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க இப்ப 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 திராவிட முன்னேற்ற கழக அணியில ஒரு மருத்துவர் ஒரு கணிசமான தொகுதி வாங்கியிருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு அது அது பெரிய 2 இயக்கம் ஒரு வலிமையானவர் பெரியவர்களால ஒரு கணிசமான தொகைக்குள்ள அது ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகங்களோட வந்தால் எத்தனை இடங்களை அவர் பெறுகிறாரோ அத்தனை இடங்களையும் வெல்லுவதற்கான வாய்ப்பு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு சூழல் பாமகவுக்கு பெரியவருக்கு இருக்கிறது. ஆனா எண்ணிக்கை அவ்வளவு வராது. அதாவது நீங்க தொகுதி ஒதுக்கீட்டுல குறைவா இருக்கும், வெற்றியில 100 விழுக்காடு. அதுதான் இப்ப திமுக அணியில இப்ப எல்லாரையும் அதுல இணைக்கிறதால திமுக ஏன் எல்லா கட்சிகளுமே ஒரு இறுக்கமா அதுல உறுதியா பயணிக்க முயற்சிக்கிறாங்கன்னா வாங்குகிற தொகுதிகளில் அது வெற்றி உறுதிங்கிறது தான் நம்ம பார்க்கறோம். இப்ப நீ ஏற்கனவே 61 அல்லது 62 தொகுதிகளை 2011 கலைஞர் குலாம் நபி ஆசாத் அறிவாலயத்துல பேசுகிற பொழுது அவ்வளவு போராடி ஒரு தொகுதி 2 தொகுதிக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களோடு நடத்தி அந்த தொகுதிகளை பெற்று வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் 2011 வென்றது. கிட்டத்தட்ட 56 தொகுதியில அது தோற்று போய்
ஆமா. அதே மாதிரி அடுத்ததுல 8 அடுத்ததுல கூடுதல் தொகுதிகள் 41 நினைக்கிறதையா பெற்று ம். கிட்டத்தட்ட வெறும் 5லிருந்து 8 தொகுதியாக 2016ல மாறினாங்க. ம். இப்ப கணிசமா இப்ப திமுகவோட போய் இணைந்த பிறகு ம். கணிசமா இன்னைக்கு 18 பேர் இருக்காங்க. ஒரு 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 எண்ணிக்கையில 18 பேர் இருக்காங்க. கணிசமான அளவு கூடுதல் வெற்றி சதவீதம் கூடியிருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய அரசியல் winning பயணத்தில் percentage. ம். பெற்றிராத வெற்றியை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்.